World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய கருத்தரங்களை எப்போதுமே இளம் தலைமுறை ஜோதிடர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அது இல்லாமல் நலிவடைந்த ஜோதிடர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுருக்கு. அந்த வகையில் நம்முடைய தம்பி ஆதேஷ் அவர்கள் இந்த மாதம் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டிருந்தார். அவருடைய ஸ்பீச் ரொம்ப அற்புதமான ஒரு உரையாக இருக்கும். முதல் மேடையாக இருந்தாலும் இது ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்குன்னு ஒரு கைராசி இருக்குது. யாரெல்லாம் முதல் மேடையாக இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவை எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பிஸியான ஜோதிடராக மாறியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் உள்ள மேடை தான் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு. இந்த ஜோதிட பிரபஞ்ச குழு மேடைக்கும் ஆயிரவேஷர் மண்டபத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு போனாலே, இந்த மேடையில் நின்றுட்டு போனாலே அவங்களுக்கு கண்டிப்பாக கிளைண்ட்ஸ் வருவாங்க. இந்த வைப்ரேஷன் எல்லாம் எங்கே போய் சக்ஸஸ் ஆகுதுன்னா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக. ஸோ இந்த வைப்ரேஷனாக இங்கே பேசுகிறது மட்டும் பத்தாது, அது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி லைவில் வரணும், உங்கள் நம்பர்ஸ் போகணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும், உங்கள்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும், நீங்கள் உலக புகழ் அடையணும் அப்படிங்கிறதா எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய கனவு, நோக்கம் எல்லாம். அந்த வகையில் இளம் தலைமுறை ஜோதிடர், எங்களை அண்ணன் பாசமாக கூப்பிடக்கூடிய ஒரு நபர், அவர் நல்லா ஜோதிடம் படித்து மேலே வரணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி அவருக்கு முதல் மேடையை கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கருத்துக்கள் என்ன தலைப்பில் நான் பேசணும் அப்படின்னு அவரை தான் கேட்டேன். முதல் மேடையாக இருக்கிறனால உங்களுக்கு மனசுக்குள்ள என்ன பிடிச்சிருக்கோ அந்த கருத்துக்களை பேசுங்கன்னு சொல்கிறேன். அதனால் அவர் என்ன தலைப்பில் பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. நானும் உங்களை போல் அவர் பேசக்கூடிய கருத்தை உட்காந்து ரசிக்க போகிறேன். நம்மளுடைய ஈரோட்டை சேர்ந்த இளம் தலைமுறை ஜோதிடர் ஆதேஷ் அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நிறையா ஸ்டேஜ் ஏறி இருக்கேன், பேசியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஆனால் ஜோதிடத்தை பற்றி முதல் முறையாக அதுவும் நிறைய ஜாம்பவான்கள் பேசின இந்த மேடையில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அழகான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த எனது ஆசான் குருஜி வல்லரசு தினேஷ் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட பிரபஞ்ச குழுவில் உள்ள அனைத்து குருமார்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், சிஇஓ கதிரையா அவர்களுக்கும், அவர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு அவர்களோட ஆசீர்வாதத்தோடு இறை அருளோடும் நான் என்னோட பேச்சை தொடங்க போகிறேன். இப்போது இன்றைக்கி என்ன சொல்லணும்னா, நான் பலனும் பரிகாரமே சொல்ல போகிறதில்ல. முக்கியமாக அதோட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய வாழ்நாளில் ஜோதிடத்துக்கு முன்னாடி ஜோதிடத்தை படித்ததுக்கப்புறம் நான் என்னென்னா வாழ்க்கையில் உணர்ந்தேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஜோதிடம் எதுக்காக படிக்கணும், ஏன் அதை தெரிஞ்சுக்கணும், எதுக்காக அதை கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் அதை கற்றுக்குறீங்க, அந்த ஒரு இது இருக்கணும்ல. சும்மா நம்ம ஏதோ படித்தோம், அதை நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க, நோட் பண்ணோம், எழுதணும் அப்படின்றது இல்லாமல் எதுக்காக அதை படிக்கணும், ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாத்துக்குமே வரணும். ஸோ அந்த வகையில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிடம் எல்லாருமே படிக்கிறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் அது ஏன் அதில் ஒரு முழு உணர்வு இருக்குதா, அந்த ஜோதிடத்தை நம்ம படிக்கிறத பற்றி ஒரு உணர்வு இருக்குதா, எதுக்காக அதை படிக்கணும், நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்லை நம்மளோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காகவோ நம்ம ஜோதிடத்தை அதுக்கு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜோதிடத்தை நீங்கள் தப்பாக தான் உணர்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஜோதிடங்கிறது வெறும் அதுக்காக மட்டும் இல்லை, நம்மளோட எதுக்காக இந்த பிறவியே பிறந்திருக்கோம், அப்போ முன் ஜென்மத்தில் நாம் என்ன தவறு செஞ்சதுனால இந்த பிறவி அடைஞ்சிருக்கிறோம், அதனால் நம்ம படுற கஷ்டம் துன்பங்கள் இதெல்லாம் எதுக்காக நம்ம இந்த பிறவி எடுத்து இதெல்லாம் நம்ம சந்திச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காகவும். சரி, இப்போ உதாரணத்துக்காக சொல்லணுன்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே நம்ம கர்மாவாக ஆண்டவன் ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு செயலையுமே இறைவன் கண்காணிச்சிட்ருக்கிறாரு. அது நம்ம முற்பிறவியில் செய்த கர்மாவாக இருக்கட்டும், இல்லை இந்த பிறவியில் செய்கிற கர்மாவாகட்டும், ஒவ்வொருத்தரோட செயலியுமே இறைவன் கண்காணிச்சுட்டு அது கர்மாவை ரிஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கான இதை தான் நம்ம ஒவ்வொரு பிறவியும் நம்ம எடுத்து அனுபவிச்சுட்ருப்போம். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடியிருப்பார், பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஒரு 2 லைன் மட்டும் சொல்கிறேன். தவறு என்பது
தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. அப்போ அந்த 2 லைன் கொண்டு வரணும்னா, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே உண்டான கர்மா வந்து நம்ம அனுபவிச்சு ஆகணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. சரி, இப்போ இந்த 2 லைன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 2 படத்தோட ஒரு ஸ்டோரியே இருக்குது. படத்துக்கு வந்து நம்ம ஒன்லைன் ஸ்டோரின்னு ஒன்று சொல்லணும்ல, அந்த மாதிரி இந்த 2 பாட்டோட லைனுக்குமே 2 படத்தோட முழு கதை இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ரீசெண்டாக பெரிய ஹிட்டான படங்களோட இதுதான் அந்த கதையோட மைய கருத்து தான் வந்து இந்த 2 லைனு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, தவறு என்பது தவறி செய்வது அப்படின்றத ஒரு கருத்து என்னென்னா, இப்போது ட்ராகன் ஒரு படம் வந்துச்சு. அதாவது டைரக்டராக கோமாளியோட டைரக்டராக இருந்து லவ் டுடே படம், அப்புறம் வந்து இப்போ ட்ராகன் ஒரு படத்தில் நடித்து அது பிளாக் பஸ்டர் இட்டு கொடுத்த உத்தம பிரதீப்னு சொல்கிற அவரை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த ட்ராகன் படத்தில் அவரோட கதையை பார்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு தப்பான மோட்டிவேஷனால் அவர் என்ன சொல்கிறாரு, நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம தப்பு செஞ்சோம்னா அது தப்பே இல்லை ப்ரோன்னு ஒரு தவறான வழிகாட்டுதல்னால அவர் வந்து அந்த தப்பை செய்கிறாரு. அது வந்து அவருக்கு என்ன பின்விளைவுகளை பற்றி அவர் யோசிக்கல. சரி, நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு அந்த தவறை செஞ்சிடறாரு. அவர் ஒரு 48 அரியர் வச்சிடறாரு காலேஜில். அந்த 48 அரியரை கிளியர் பண்ணுறதுக்கோசரம் பணத்தை கொடுத்து அந்த வந்து இது பண்ணுறாரு. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே வந்து ஒருத்தன் வந்து அவன் கஷ்டப்பட்டு படித்து, அவன் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து அவன் கஷ்டப்பட்டு படித்து அவன் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறான். அவனோட மார்க் ஷீட்டை வந்து இவனுக்கு வந்து இது பண்ணி சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதை கடைசியாக தான் அவன் தெரிஞ்சுக்கிறான். அந்த சூசைட் பண்ணதுக்கப்புறம், அந்த பையன் சூசைட் பண்ணதுக்கப்புறம் போய் தெரிஞ்சுக்கிறான். அப்போ வந்து இவன் எழுதினோட பேப்பரை வந்து அவனுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறான், நாம் செஞ்ச தப்புனால ஒருத்தனோட வாழ்க்கையே இப்படி பாழாயிடுச்சு அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போலேருந்து அவன் வந்து உணர்ந்து திருந்துறான். அப்போது அவன் வந்து கடைசியில் அவன் உணர்ந்து திருந்தும் போது எல்லாத்துக்கிட்டையும் போய் அவனே வாலண்டரியாக வந்து நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கெட்டவன் தான், ஆனால் ஒருத்தரோட வாழ்க்கையே கெடுக்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது அப்படின்றத அவன் உணர்ந்து அவனே வாலண்டரியாக போய் நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறான். ஸோ அப்போ அதுதான் வந்து அவன் செய்த தவறு. அதுதானே அந்த லைன், தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வதுன்னு. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும். அப்போ அவன் தவறு செஞ்சுதான் அவன் திருந்த பார்க்கணுன்னு அவன் லைஃப்பை வந்து நான் திருத்திக்க பார்க்குறான். அதில் வந்து அந்த காலேஜில் ஒவ்வொரு வருஷம் வர மாணவர்கள்ட்ட மிஸ்கின் வந்து சொல்லுவார். அந்த காலேஜோட பிரின்ஸிபல் வந்து அவர் சொல்லுவார், ஒவ்வொரு மாணவன் இந்த மாதிரி மாணவன் மாதிரி வாழக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு. அப்படி சொன்ன அதே மிஸ்கின் வந்து அந்த பிரின்ஸிபல் வந்து திரும்பி அவன் திருந்தினதுக்கப்புறம் அதே எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக வந்து எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒருத்தன் தவறு செஞ்சு அதை உணர்ந்து திருந்தணும். அந்த உணர்ந்து திருந்திட்டானா அவன் வாழ்நாளில் வந்து அந்த தவறை திரும்பவும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறத முழு கருத்து தான் அந்த ஒன்லைனாக அந்த எம்ஜிஆர் வந்து அந்த பாட்டு பாடியிருப்பார். இது வந்து ஒரு கதை, இந்த ஒரு படத்தோட கதை. அடுத்தது பார்த்திங்கன்னா, தப்பு என்பது தெரிந்து செய்வது. இதையும் வந்து நம்ம என்னதான் தப்பு செஞ்சாலும் நம்ம வாழ்நாளில் யார் மூலிமா நம்ம எப்படியோ அந்த தவறை வந்து நமக்கே நம்ம நடக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அது திருப்பி நம்ம நடக்கும். அது பார்த்திங்கன்னா அது என்ன படம்னா, மகாராஜா படம், விஜய் சேதுபதி நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன கருத்துனா, அவரோட பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த சுயநலத்தினால் அவர் பொண்ணு நல்லா இருக்கணும். இத்தனைக்கும் ஆண்டவன் நல்ல தொழில் கொடுத்துருக்கான். இருந்தாலுமே அந்த தவறை என்ன பண்ணுறாரு, என் புள்ள நல்லா இருக்கணும், அவளுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதுக்காக ஊரில் இருக்க எல்லாரோட பிள்ளைங்களோட வாழ்க்கையும் கெடுத்து அவங்கள கொன்று அந்த சொத்து மூலியமாக வந்து தான் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பேராசைப்படுவார். அப்போ அது மூலியமாக என்ன நடக்கிறாரு, அவரோட குடும்பம் பிரிஞ்சு அவர் ஜெயிலுக்கு போய் கடைசியில் அவர் குழந்தையும் வந்து பிரிஞ்சிடுறாரு. கடைசி இறுதியாக பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா செஞ்ச தவறு அவர் அனுபவிக்கிறாரோ இல்லையோ, அவர் பிள்ளைக்கு அவர் மூலியமாகவே அந்த தவறு நடந்துக்குது. அதை கடைசியாக ரியலைஸ் பண்ணி அந்த படத்தில் வந்து அதை கரெக்டாக சூப்பராக அந்த நெரேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரியை. அந்த தவறு அவர் பிள்ளைக்கே அவர் மூலியமாக நடந்துருது. அப்போ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் சொல்லி கடைசியாக அந்த உணர்றாரு. எப்படியா இருந்தாலும் ஒரு மனுஷன் தவறு செய்கிறத கடைசி வாழ்நாளுக்குள்ளே யார் மூலியமாவது நம்ம செஞ்ச தவறை நம்ம உணர்ந்தே தீருவோம். கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு உணர்த்துவார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வெறும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், நம்ம வந்து அந்த பரிகாரங்கள் எழுதுகிறோம், பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் இல்லாமல் நாம் வந்து உணரணும். ஜோதிடம் என்பது எதற்காக அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வேணும். வெறும் நம்ம வந்து படிச்சுட்டு மட்டும் போகிறோம், கருத்துக்களை மட்டும் கேட்டு போகிறோன்றது இல்லாமல் நாம் அதை உணரணும். சரி, இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ பரிகாரம் சரிங்க, அப்போ பரிகாரம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம்ன்றது எதுக்காக, நம்ம செஞ்ச தவிர உணரணும். நம்ம போன ஜென்மத்தை இந்த கர்மா செஞ்சதுனால தான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து நாம் அதுக்கான பல இன்னல்களை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த இன்னல்கள் தீர்ந்தோன்னா ஒரு மனுஷன் உணர்ந்து திருந்தணும். நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறோம், ஐயா நான் இந்த மாதிரி அனுபவிச்சுட்ருக்கிறேன், இந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கேன், எனக்கு நீங்கள் சாப விமோசனம் கொடுங்க, இல்லைன்னா என்னோட தண்டனை வந்து குறைச்சி கொடுங்க அப்படின்னு நம்ம அந்த செய்த தவிர உணர்ந்து திருந்தி கேட்கும்போது கடவுள் நம்ம ஒரு வழிகாட்டி மூலியமோ இல்லை ஜோதிடர் மூலியமோ இல்லை கடவுள் மூலியமோ நமக்கு ஒரு வழி காட்டுறாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டுதலை நம்ம முறையாக மனம் அருந்தி உணர்ந்து திருந்தி நம்ம அந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நமக்கு அது பலனளிக்கும். ஆனால் நம்ம எல்லாருமே அந்த பரிகாரத்தை அப்படி தான் செய்கிறோன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. ஒரு ஜோதிடர்கிட்ட போவாங்க, அவங்க சொல்கிற பரிகாரத்தை செய்வாங்க. ஐயா நான் இந்த ஜோதிடர் சொன்னேன், அவர் இதை செய்ய சொன்னார், இன்னொருத்தர் இப்படி செய்ய சொன்னார், நான் அது போய் செஞ்சேங்க, எனக்கு எதுவுமே எந்த ஜோசியர் சொல்லுமே எனக்கு எந்த இதுவுமே நம்ம பழிக்கவே இல்லைங்கய்யா அப்படின்றது எப்படி பழிக்கும்? யாராவது உணர்ந்து அவங்க தவற உணர்ந்து செய்கிறீங்களா அப்படின்றது யாருமே கிடையாது. நான் இந்த இது செஞ்சுருக்கேன், அதனால தான் இந்த பிறவியில் நான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறேன், அதுக்காக எனக்கு இப்படி எனக்கு வந்து பரிகாரமாக எனக்கு ஆண்டவன் வந்து கொடுத்துருக்குறாங்க, நான் அதை வந்து நான் சிறப்பாக செய்யணும், இனிமேல் அந்த தவறை வந்து என் வாழ்நாளில் நான் செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத உணர்வுபூர்வமாக யாருமே பரிகாரத்தை செய்கிறதே கிடையாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, நான் எல்லோரும் தவறு சொல்லலை, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பரிகாரம் செய்ய போவாங்க கோயிலுக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பழனிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழனிக்கு போய் இந்த மாதிரி பரிகாரம் செய்ய சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பழனிக்கு போயிட்டு வருவாங்க. சரி பழனி வரைக்கும் போனோம், சாமி கும்பிட்டோம், பக்கத்தில் கொடைக்கானல் இருக்குது, கொடைக்கானல் போயிட்டு வரலாம், இல்லைனா அங்கேயே இருக்க ஏதாவது ஒரு 2-3 கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டூர் மாதிரி போகிறது. அப்படி ஒரு சிலர் பரிகாரம் போய் செஞ்சுட்டு வந்துட்டோம், வார வழியில் திண்டுக்கலுக்கு வண்டி விடுங்க, போய் தலப்பாக்கட்டு பிரியாணிகளில் போய் எல்லோரும் குடும்பமாக சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இப்படி போகிறது. அப்போ அது யாருமே மனசு உணர்ந்து நம்ம செஞ்ச தவறை வந்து யாருமே உணர்றது கிடையாது, அந்த பரிகாரம் செய்ய கிடையாது. அப்புறம் எப்படி பரிகாரம் பலிக்கும்? இதை தான் நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு ஜோதிடர்கள் மேலே பழிய போடுறாங்க. அவங்க சொன்னது சரியில்லை, இவங்க சொன்னது சரியில்லை. நாம் வந்து அதை எப்படி செய்யணுங்க, நம்ம பரிகாரம் எப்படி செய்யணும், எப்படி பழிக்கும், நாம் அது என்ன பண்ணணுன்றதை மனசு உணரணும். உணர்தல் தான் எல்லாமே வாழ்க்கையில் உணர்தான். நம்ம தொடுதல் உணர்வு மூலியமாக நமக்கு ஒரு வழி ஏற்பட்டதாலும் எல்லாமே உணர்தல் தான். கடவுளை எப்படி இது பண்ணுறோம்? உணர்வு மூலியமாக தான் உணர்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு கலையும் சரி, ஜோதிடங்கிறது ஒரு கலை தான். அது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் என்ன தெரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம வாழ்க்கையில். அந்த காலத்தில் எல்லா மனுஷங்களுக்குமே எல்லா சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரிஞ்சிச்சு. இடைப்பட்ட காலத்தில் அந்த காலத்தில் குருகுல கல்வின்னு இருந்துச்சு, எல்லா மனுஷங்களுக்கும் இது எல்லாமே தெரிஞ்சுது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலேயர் படையெடுப்பில் அந்த குருகுல கல்வியை அழிச்சிட்டாங்க. இப்போ யாருக்குமே அந்த காலத்தில் எல்லாருக்கும் ஒரு குருமார்கள் இருந்தாங்க, மன்னர்கள்லேருந்து சரி ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு குரு இருந்தாங்க, ஒரு குரு ஆசி கிடச்சிது. ஆனால் இந்த காலத்தில் யாருக்குமே அந்த குரு ஆசிங்கிறது இல்லை, ஒரு வழிகாட்டுதல்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த வழிகாட்டுதல் நிறையா கிடைக்கிறாங்க, ஒரு சில பேருக்கு அது கிடைக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே இப்போ ஒரு தப்பு பண்ணுறாங்க, அந்த தப்பு தண்டனை வந்து மேலும் தப்பு பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு பயங்கரமான ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அதே ஒரு தப்பு பண்ணவன் நான் அது தப்புன்னு தெரிஞ்சு உணர்ந்து போய் போலீஸில் சரண்டர் ஆகிறான், ஸ்டேஷனில் சரண்டர் ஆகணுக்கு என்ன பண்ணுறாங்க, குறைஞ்சபட்ச தண்டனை. ஏன்னா அவரே முன் வந்து தான் செய்த தவறை உணர்ந்து இருந்ததுனால, அவர் அப்ரூவ் ஆனதுனால அந்த தண்டனையை வந்து குறைச்சி தராங்க. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற கர்மாக்கானதை நாம் மனம் உணர்ந்து திருந்தி வரும்போது நமக்கு உண்டான தண்டனை வந்து நமக்கு குறையும். அப்போது அது மாதிரி நம்ம பண்ணணும். இதுதான் நம்ம ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் அந்த பரிகாரம் என்னன்றதுக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கும். சரி, இப்போ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, இப்போது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, வாழ்க்கைன்ற ஒரு பள்ளியில் நம்ம கடவுள் தான் வந்து குரு, நம்ம எல்லாருமே வந்து மாணவர்கள் தான். நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்குமே எல்லாருமே வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அது நமக்கு நல்லதாக இருக்கட்டும் இல்லை அது கெட்டதாக இருக்கட்டும், ரெண்டுமே ஆண்டவன் போதிச்சுட்டு தான் இருக்கான் யார் மூலியமாவது. அப்போ அந்த நல்லதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம நல்லதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். கெட்டது எதுக்காக நமக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா, அந்த கெட்டதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்வதுக்காகவும், அந்த கெட்டதை நமக்கு ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அந்த கெட்டதை நாம் மற்றவங்களுக்கு யாருக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டையுமே கடவுள் நம்ம போதிக்கிறாரு. எதுக்காக அது சொன்னாங்கன்னா, அதுதான் களவும் கற்றுமற அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது கெட்டதை தெரிஞ்சுக்கணும், ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும், அந்த நல்லதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதை மேன்மேலே வளர்த்தணும். கெட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு நாம் செய்யக்கூடாது, அதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கணும், அனுபவத்தை கற்றுக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இறைவன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்க பழக்கம். இப்போ ஒரு இதில் பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி ஒரு படகு வந்து துடுப்பு இல்லாத படகு ஒரு கரையை சேர்ந்துடாது, அதுபோல் ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல சரியான இலக்கை வந்து சென்றடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டி வந்து அவங்க இப்போ ஜோதிடர் தான் வழிகாட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நமக்கு அம்மா அப்பாவாக கூட இருக்கலாம், இப்போ ஒரு மனைவியாக இருக்கலாம், ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம், யாராக வேணால் வழிகாட்டியாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அம்மா அப்பான்னு சொல்லணும்னா, இப்போ செஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரக்ஞானந்தா வந்து செஸ் மாஸ்டராக வந்து அவங்க அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இது வேர்ல்டு செஸ் சாம்பியன் பார்த்திங்கன்னா குகேஷ், அவரும் பார்த்திங்கன்னா நல்லா அவங்க அப்பா வந்து ஃபேமிலி வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நண்பர்கள்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா நம்ம விஜயகாந்த் கூட சொல்லலாம். அவருக்கு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ராவுத்தர்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டியாக ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ வருஷமாக அவர் கூடயே இருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வழிகாட்டியாக நம்ம ஃப்ரெண்டாவோ மனைவியாவோ இல்லை நமக்கு ஒரு ஜோதிடர்களாவோ இப்படி கூட நமக்கு அமைவாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார்,
ஒரு வீடியோ ஜோதிட பதிவில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். ஐயா, நான் ஜோதிடம் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஜோதிடம் படித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லாத்தையுமே காரணம் சொல்லிட்டு இருந்தேன். இவங்கனால தான் எனக்கு இதாகிடுச்சு, இவங்கனால தான் இதாகிடுச்சின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தனுக்கும் குற்றம் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஜோதிடம் என்னைக்கு படிக்க ஆரம்பித்தனோ அன்னிலேருந்து எல்லா தப்புக்கும் காரணம் முழுக்க முழுக்க நான் மட்டுமே. இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டுமே. நான் என்னைக்கு படிக்க ஆரம்பித்தனோ அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது, யார் மேலேயும் பொறாமையும் கிடையாது. ஏன்னா நான் வந்து சமநிலையை உணர்ந்துட்டேன். இப்போ எது மேலேயும் எனக்கு ஆசையும் கிடையாது, பெருசாக பற்றுதலும் கிடையாது, எந்த ஒரு கோவதாவும் கிடையாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிம்மதியாகவும் இருக்கேன், என்னோடய கடமைக்கு நான் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்றத அவர் உணர்ந்து சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து உணர்தல். ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறேன்னா அதுதான் உணர்தல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையாலுமே அந்த ஜோதிடம் படிக்க வரும்போது முழுசாக உணர்ந்து நீங்கள் அதை படிக்கும்போது நீங்கள் வந்து யாரும் காரணம் கிடையாது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மட்டுமே தான் பொறுப்பு. நீங்கள் செய்கிற அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கும், அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டுமே தான் பொறுப்பு அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போது சரி, இப்போ நம்மளால் இப்போ படிக்க முடியல, சரிங்கய்யா, இப்போ நான் இப்போ ஜோதிடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ பரிகாரம் என்னன்றது புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ என்னால் என் வயசுக்கு என்ன மேலே படிக்க முடியல அப்படின்னா உங்களோட பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கலாம், உங்கள் பேர குழந்தைங்க படிக்க வைக்கலாம். இந்த ஜோதிட கலையை படிக்கிறது மூலிமா எல்லாருமே கற்றுக்கலாம். எல்லாருமே எளிமையாக படிக்கிற அளவுக்கு இப்போ நிறைய ஜோதிடம் வந்து வளர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே நீங்கள் படிக்கலாம். அதோட நம்ம கற்றுக்கிறதோட நம்ம அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து நம்ம வாழ்க்கையில், நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து மாறும். நம்ம சும்மா வந்து கருத்தை கேட்டுட்டு போய்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே மாறாது. மாறணும்னா நாம் மாறணும். ஃபஸ்ட்டு மாற்றம் வந்தாதுன்னா நாம் மாறணும். நாம் மாறி அவங்கள சொல்கிற கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக, ஒட்டுக்காக உடனே வந்து ஒரே நாளில் மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டு, நம்மளோட வழிகாட்டியோட அவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை பயன்படுத்த தான் நம்ம வாழ்க்கை மாறும். அதுக்கு நாமளும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் எடுக்கணும், மாறணும். நம்ம எண்ணங்களை சரியாக வச்சுக்க தான் நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னா தான் அப்புறமே அது செயல் வடிவமாக மாறும். அந்த செயல் வடிவத்தை நீங்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்த தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து மாறும். அப்போது நீங்கள் ஜோதிடம் படிக்க என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த மனசு வந்து சமநிலை பெறும். யார் மேலேயும் எந்த கோவம் வராது, வெறுப்பு வராது. நமக்கு ஒரு கெட்ட நடந்துச்சுன்னா கூட, ஒரு படம் உதாரணத்துக்கு சொல்லலாம், மயக்கம் என்ன படத்தை தனுஷ் நடிச்சிருப்பார். அவர் சீனியர் வந்து எவ்வளோ அந்த பெரிய துரோகம் பண்ணி அவரால் நிறைய அஃபெக்ட் ஆகி கடைசியில் அவர் முன்னாடியே ஜெயிச்சு அவர்கிட்ட போய் எதுவுமே ரிவெஞ்ச் எதுவுமே பண்ண மாட்டார். போய் சிம்பிளாக ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நமக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. கடவுள்கிட்ட கூட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் பார்த்துக்குவாருன்னு அப்படின்னு வந்து அந்த இடத்த விட்டு நவுந்து போயிட்டீங்கன்னா, ஏன்னா காலத்தை விட மிக கொடுமையாக யாராலையும் தண்டனை கொடுக்கவே முடியாது. அது வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட காலம் வந்து அவங்கள வந்து வந்து அந்த கடுமையான தண்டனையை கடவுள் வந்து கொடுப்பாரு. கடவுள் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் நவுந்து போயிட்டே இருக்கலாம், சிரிச்சிட்டு சின்ன ஸ்மைலோடு போயிருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த பழி வாங்குற உணர்வு, இந்த கோபம், பொறாமை எதுவுமே இந்த ஜோதிடம் படிக்கும்போது உங்களுக்கு அந்த மனசில் வராது. அப்போ மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அப்போ மனசே வந்து உங்களுக்கு சமநிலை வந்துடும். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் சமமாக நீங்கள் நினைக்க தொடங்குவீங்க. ஏன்னா இறைவனோட படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் எல்லாருக்குமே சமம்னு, இந்த உலகத்தில் அனைவரும் சமமே அப்படின்ற ஒரு சமநிலை உணர்வு வந்திருக்கும் போது உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு பய உணர்வு வராது, உங்களுக்கு கோபம் வராது, எந்த ஒரு இதுலேயுமே வராது. அப்போ உங்களுக்கு எந்த தசாபுத்தி இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு கடவுளே உங்களுக்கு உங்கள் மனசில் வந்து இறங்கிடும் போது உங்களுக்கு பிரச்சனை இருக்க போகுது. அதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை நீங்கள் உணர்ந்து படிக்கணும். அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு பேச்சு. எல்லோரும் நீங்கள் அந்த மாதிரி படிக்கும்போது இனிமேல் வரக்கூடிய இளைய சமுதாயம் வந்து எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கும் போது அவங்க வாழ்க்கையில் அதை பின்பற்றினாங்கன்னா அடுத்தடுத்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமாக அமையும் அப்படின்றத கருத்தை தான் நான் வந்து இங்கே முன்வைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு பேச வழங்கிய எனது ஆசான் குருஜி வளர்ச்சி தினேஷ் ஐயா அவர்களுக்கும், இங்கே ஜோதிட பிரபஞ்ச குழுவில் உள்ள அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனம் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், CEO கதிர் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்று சொல்லணும் என்னன்னா, இந்த பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்து மேலே நிறைய பேர் அவநம்பிக்கை இருந்துச்சு, ஒரு மூட நம்பிக்கையாக சொல்லிட்டு இருந்தாங்க. என்னையா அவங்க இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு நிறைய பேர் அதை வந்து அசால்ட்டாக நினச்சிட்டு இருந்தாங்க.
யாரும் அது நம்புறதில்லை. நிறைய பேர் நிறைய ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இவன் இப்படி சொல்கிறானே, சரி ஒரு ஜோதிடரை தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறது. அதுக்கப்புறமே டெய்லியும் ஜாதகத்தை எடுத்து ஒவ்வொரு ஜோசியராக போய் பார்க்குறது, யாரை சொல்கிறதையும் அது நம்புறதில்லை. ஏன்னா அவங்க முழுசாக அது உணர்றதில்லை. எந்த ஒரு ஜோசியர்கிட்டையும் வந்து அவங்க சொல்கிற கருத்தை காதில் வாங்குறது இல்லை. இதெல்லாம் அந்த ஒரு அவநம்பிக்கையாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த அவநம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் உடைச்செறிஞ்சு ஜோதிடங்கிறது என்னன்றதை வெளிச்சம் போட்டு பல மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு நம்ம தான் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கு. மிகப்பெரிய அவரோட விடாமுயற்சிக்கும் இவ்வளோ கடின உழைப்புக்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த ஜோதிட கருத்துக்களை, பல ஜோதிட ஜாமான்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய முயற்சி. அதை நிச்சயமாக அவருக்கு வந்து பாராட்டுதலும் உங்களோட சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுதலும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது ஜோதிடத்தை வந்து ரொம்ப வந்து அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க, இது படிக்கிறது ரொம்ப கஷ்டம், கடல் அளவு மலை அளவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ ஏற்பட்ட அந்த கஷ்டமான அந்த மலையளவு இருக்கிற ஜோதிடத்தை வந்து நமக்கு வந்து சிற்பமாக செதுக்கி நமக்கு எளிய கருத்துக்களாக வந்து நம்ம எல்லாருமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த ஜோதிடத்தை வந்து படிக்காதவங்க கூட அதை புரிஞ்சிக்க முடிகிற அளவுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஜோதிட பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து குருமார்களோட இதுதான் நான் சொல்லணும். அப்படி வந்து அவங்க எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரோட சார்பாகவும் நான் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய பெயர் PK ஆதேஷ். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 8825469472 88 254 69 472. நன்றி, வணக்கம். என்னுடைய மாணவரும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் நிர்வாக குழு உறுப்பினருமான ஆதேஷ் அவர்கள் மிக சிறப்பான முறையில் முதல் மேடை பேச்சை அழகாக பேசியுள்ளார். நிறைய பேருக்கு தடுமாற்றம் இருக்கும், தடுமாற்றம் இல்லாமல் மிக அழகான ஒரு சொற்பொழிவை கொடுத்துருக்கார். எப்பவுமே ஜோதிடத்துக்குள்ளே போய் ஜோதிடத்தோட டெக்னிக்கலான விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை எதுக்காக படிக்கணும், ஜோதிடம் எதுக்காக பார்க்கணுங்கிற விழிப்புணர்வு ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரியணும். ஜோதிடம் படிக்கிறது கூட ஈஸி, ஆனால் அந்த ஜோதிடத்தை பற்றி முழுமையாக புரிஞ்சுக்கிற விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய ஜோதிடர்கள்ட்டே கிடையாது எதுக்காக ஜோதிடம் பார்க்குறோன்னே. அந்த விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்துறையில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் ஸ்டாண்டர்டாக சரியான வழிகாட்டுதலை மக்களுக்கு கொடுக்க முடியும். இல்லைன்னா தவறான வழிகாட்டுதலை நம்ம கொடுப்போம். அது ஏன் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னா, நிறைய வகுப்புகள் நம்முடைய வகுப்பு படிச்சிருக்காரு. நான் என்னுடைய வகுப்பில் எப்பயுமே வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடி கர்மானா என்ன, ஜோதிடம்னா என்ன, ஜோதிடம் எதுக்காக பார்க்கணுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வகுப்புலையுமே கிளாஸ்குள்ளே போவேன். அந்த விழிப்புணர்வால் அவர் ரொம்ப தெளிவடைஞ்சிருக்கார். அது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அவர் மென்மேலும் இந்த மாதிரி பல்வேறு மேடைகளில் பேசி ஜோதிட பிரபஞ்ச குழுவுக்கும் நம்முடைய மாணவர் என்ற முறையில் எங்கள் எல்லாருக்கும் பெருமை சேர்ப்பார் என்று அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கி நம்மளுடைய பிரபஞ்ச குழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.